அல் குரானுடன் இனிய ஆரம்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் மாயிதா அத்தியாயம் 5 வசனங்கள் 120. இது திருக்குரானோட 5வது அத்தியாயமாக இருக்குது. இது முக்கியமாக இஸ்லாமிய சட்டங்கள், ஹலால் ஹராம், உடன்படிக்கைகள் நிறைவேற்றுதல், நீதியை நிலைநாட்டுதல் மற்றும் யூத கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைகள் மீதான திருத்தங்கள், இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேஜை கோரிக்கை ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. இந்த சூரா யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படிங்கிறதே அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட நல்ல அடியார்களுக்கு இது கட்டளை இடுகிற வாசகமாக இருக்குது அப்படின்னு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. எந்த ஆயத் யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதோ அது கட்டளை வாக்கியமாகும். ஒன்று கட்டளை, இல்லைன்னா பாவத்தை தடுக்கக்கூடிய வாக்கியமாக இருக்கும். அப்படி இந்த கட்டளையா அல்லாஹ் இந்த சூறால ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுதல். அல்லாவின் கட்டளைகள் மற்றும் மனிதர்களுக்கு இடையிலான வாக்குறுதிகளை, உடன்படிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறது. ஹலால் மற்றும் ஹராம் உணவுகள், அனுமதிக்கப்பட்ட உணவுகள் மற்றும் தடை செய்யப்பட்ட உணவுகள், எடுத்துக்காட்டாக பன்றி இறைச்சி, இரத்தம், தானாக செத்தவை, அல்லாஹ் பெயர் இல்லாமல் அவனை அன்றி வேறு பெயர் சொல்லி அறுக்கப்பட்டவை, இந்த உணவுகள் எல்லாமே நமக்கு விளக்கப்பட்டவை. இது எல்லாம் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு இது ஹராமாக்கப்பட்ட உணவுகள். தானாக செத்த அனிமல்ஸ் கூட நமக்கு ஹராம் தான். நீதியை நிலைநாட்டுதல். பகைவர்கள் மீதும் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். அநீதி இழைக்கவே கூடாது. நீதி நிலைநாட்டுதல்ல நமக்கு முக்கியமானவங்க, நமக்கு நெருங்கிய சொந்தம் இல்லைன்னா உடன் பிறந்தவங்களாகவே இருந்தாலும் தப்பு அவங்க மீது தான் அப்படின்னா அவங்களுக்கு ஃபேவரிசம் பண்ணவே கூடாது. யார் தப்போ அதை தப்புன்னு தான் சொல்லணும். யார் சரியோ அது நம்மளோட பகைவர்களாகவே இருந்தாலும் அவங்க பக்கம்தான் நம்ம தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறதையும் இந்த அத்தியாயத்தில் வலியுறுத்தப்படுது. உயிரின் முக்கியத்துவம். ஒரு மனிதனை கொல்வது முழு மனித குலத்தையும் கொல்வதற்கு சமம். ஒரு மனிதனை வாழ வைப்பது முழு மனித குலத்தையும் வாழ வைப்பதற்கு சமம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட உணவு மேஜையை இறக்கி தந்த கேட்டதே இந்த அத்தியாயத்துக்கு பேர் வர காரணமாக இருந்தது. வானத்திலிருந்து உணவை மாய்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதும் அது அருளப்பட்டும் ஆச்சரியப்படும் வரலாற்று நிகழ்வு இந்த சூறால விவரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வசனம் 6 ஒது செய்வதை பற்றியும் விறுவிறுத்து கூறியிருக்கிறது. அதாவது முகம், கை, கால்கள். முகம் கழுவுதல் அப்படிங்கிறது நம்ம வாயை கொப்பளிக்கிறது, மூக்கை சுத்தம் பண்ணுறது, அதையும் இன்க்ளூடட் தான். ஸோ நம்ம கம்ப்ளீட் ஒது பண்ணிட்டு நம்மளோட அமல்களை செய்யணுங்கிறதும் இந்த சூறால விளக்கி கூறப்பட்டிருக்கு. யூத கிறிஸ்தவ நம்பிக்கைகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைமகன் என்று கூறுவதை மறுத்து அவர்கள் அல்லாவின் தூதர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த சூறால தான் நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டது என்றும் கூறியுள்ளது. அதாவது இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக பரிபூரணமாக்கிவிட்டேன் என்கிற வசனம் இதில் இடம்பெற்றுள்ளது. வசனம் எண் 3. ஸோ இந்த சூறா சமூக கட்டுப்பாடு, இறை நம்பிக்கை மற்றும் சட்ட ஒழுக்கங்களை வலியுறுத்தும் ஒரு முக்கிய அத்தியாயம் ஆகும்.